யோசிக்க சொல்லு. நான் பார்வதி ஆண்டி கிட்ட கொஞ்சம் கடன் கேட்டேன். ஆனா அவங்க மீனா சொன்னாதான் கடன் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. இல்லங்க, நான் உங்ககிட்ட கேட்காம எதுவும் சொல்ல மாட்டேன். எதுவா இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு தான் சொன்னேன். கரெக்டா தான் சொல்லியிருக்கிறேன். பார்லர்மா, இதுல நாங்களாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் குறிப்பா உன் புருஷனை நம்பி எதுவுமே செய்ய முடியாது. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து யோசிங்க. அப்பா அதெல்லாம் அதை பாத்துட போறாரு. ஏற்கனவே ஒரு சொத்து பிரச்சனை மனசு வந்து போயிருக்கு. இந்த நேரத்துல மருமக கிச்சன்ல உட்காந்து அழுகிட்டு இருக்க தெரிஞ்சா அவரால் இன்னும் தாங்க முடியாது. மீனா தூங்க. பார்லர்மா, படு போ. கொஞ்சம் விட்டு இந்த மீனா உண்மையை சொல்லிருப்பா. இவளை எப்போ நம்பவே முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நீங்க எங்க போனீங்க? கரண்ட் போயிடுச்சுல, அதான் என்னன்னு பார்க்க போனேன். ட்ரிப் ஆயிருந்துச்சு, சரி பண்ணிட்டு வந்துட்டேன். பார்த்துக்கோ பா. அதெல்லாம் நீ எங்களுக்கு நிறையவே செஞ்சிருக்கப்பா. எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிற, உழைக்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கிற. அது போதும்பா. இந்த பேச்சு இதோட விட்டுலாம்பா. மீனா, நீ வக்கீல் சாருக்கும் பர்சன் மாமுக்கு காஃபி போட்டு கூட அவங்க குடிச்சு கிளம்பட்டும். முத்து, இன்னைக்கு இல்லையாரு என்னைக்காவது ஒரு நாள் நான் இதை பண்ணித்தானே ஆகணும். இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. மத்த வீட்டுல எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டும்பா. ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட சொத்து நீயும் அம்மா. அதான் அப்பா முடிவு பண்ணிட்டார்ல. மீனா, இது எங்க குடும்ப விஷயம், நீ இதுல தலையிடாத. நாங்க என்ன பக்கத்து வீட்ல இருந்தா வந்திருக்கோம்? நாங்களும் உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க தான் மனோஜ். எங்களுக்கும் ஒபினியன் சொல்ல ரைட்ஸ் இருக்கு. எங்க அப்பா எங்களுக்கு பிரிச்சு தரேன்னு சொல்றாரு. அது அவரோட இஷ்டம். இதுல மத்தவங்க யாரும் ஒபினியன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மத்தவங்க யாரு? மத்தவங்க இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாழ மருமகங்க. அவங்க கேள்வி கேட்பாங்கடா. ரோஹிணி இந்த வீட்டு மருமக தானே, அவ அமைதியா தானே நிக்கிறா. ஒன்னு தூண்டி விட்டு அந்த மாப்பிள்ளை